ஹாய் ட்ரேடர்ஸ், 21st ஆஃப் ஜூலை நம்ம இண்டிகேட்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இன்னையோட மார்க்கெட் நமக்கு ஃப்ளாட்டான ஓப்பனிங் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் பிவோட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன் வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டாங்க. ஸோ நமக்கு என்ட்ரிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைனா ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் நமக்கு ரிவர்சல் கொடுக்கணும். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜெக்ஷன் அப்படின்றது கிடச்சிருந்துச்சு ரெசிஸ்டன்ஸ் ஒன் கிட்ட. ஸோ அந்த இடத்துல என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அபோவ் த ரெசிஸ்டன்ஸ். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டே லோ பிவோட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் என்னால் இவ்வளோ தூரம் ட்ரையல் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரெசிஸ்டன்ஸ்க்கும் பிவோட்டுக்கும் இன்டர்மீடியட்டாக நம்ம ஹாஃப் டார்கெட்டை மார்க்கெட்டில் எடுத்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டார்கெட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இதை பிரேக் டவுன் ஆகும்போது ட்ரையல் பண்ணால் நமக்கு செகண்ட் டார்கெட் அப்படின்றது அச்சீவ் ஆகும். சேம் டைம் நமக்கு பிவோட் ப்ளஸ் டே லோ பிரேக் அவுட் ஆகுறாங்க. அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுறாங்க. நம்ம அதே போல் சொல்லியிருக்கோம், நமக்கு ஒன்றும் ரிவர்சல் கிடைக்கணும், இல்லைனா நமக்கு டேப் ஆகும்போது ரிவர்சல் ஆகும்போது அந்த கேண்டலோட லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதே போல் என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கிறனால நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், இதோட ஹாஃப் டார்கெட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதோட ஹாஃப் டார்கெட்டில் நம்ம வைக்கும்போது அகைன் நமக்கு கால் ஆப்ஷனில் ஹாஃப் டார்கெட் ஹிட்டு, திரும்ப நமக்கு டே லோவை திரும்ப ஹிட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நமக்கு புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி நமக்கு கிடைக்குது. ஸோ புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி ப்ளஸ் சின்ன கன்சல்டேஷனில் நமக்கு புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மீண்டும் கால் என்ட்ரி எடுக்கிறோம். மீண்டும் ஒரு ஹாஃப் டார்கெட், திரும்ப நமக்கு இந்த இடத்துல டே லோ அப்படின்றது திரும்ப பிரேக் டவுன் ஆகுது. இந்த இடத்துல திரும்ப புட் ஆப்ஷன் எடுப்போம். டார்கெட் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 24,130 நமக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகல. அந்த லெவலில் இருந்து நமக்கு ரிவர்சல். ஸோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஹிட் ஆகுது. மீண்டும் நமக்கு திரும்ப ஒரு கால் ஆப்ஷன் ஹாஃப் டார்கெட், திரும்ப அந்த லெவலில் இருந்து ஃபால், திரும்ப கால் ஆப்ஷன். ஸோ நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட்டில் மல்டிபிள் டைம் கன்சல்டேஷன் இருக்குது, பட் ஸ்டில் நாட் அ பிக் லாஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது அதிகமான என்ட்ரிஸ்க்குள்ளே நம்ம போனாலும் கிளியரான டேரக்ஷனை நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்போது கால் ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப கிளியராக இருக்கலாம். ஸ்டாப் லாஸ் பிலோ தட் லெவல். இதே நம்ம ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா சின்ன கன்சல்டேஷன் ஆனால் கூட பயத்தில் எக்ஸிட் பண்ணிடுவோம். பட் ஸ்பாட் சார்ட்டில் அந்த ஒரு பயம் அப்படின்றது நமக்கு இருக்காது. ஜஸ்ட் என்ட்ரி அபோவ் த லெவல்ஸ், எக்ஸிட் பிலோ த லெவல்ஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய ஃபியர் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நமக்கு இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கேல்பிங் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் மார்னிங் புல்லிஷ் பயாஸாக இருந்தாங்க. ஸோ நமக்கு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கேண்டிலோட க்ளோசிங்லேயே நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்காங்க. ஸோ என்ட்ரி க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 243.15. அப்போ டார்கெட் வந்து 253.15. 253.15 அப்புறம் நமக்கு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேண்டில் நமக்கு எக்ஸிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆப்ஷன் பேர் லெவல்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் பேர் லெவல்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம மார்க்கெட்டோட கரண்ட் ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து அட் த மணி சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்னையோட அட் த மணி 24,200. ஸோ 200 கால் புட், 250 கால் புட், 150 கால் புட், மொத்தம் அந்த 6 ஸ்ட்ரைக் வந்து மார்க்கெட்டில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த 6 ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ 24,200 கால். ஸோ இதோட லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷனுக்கு 89.95 அந்த லெவல் இன்றைக்கி மார்க்கெட்டில் நமக்கு ட்ரிகர் ஆகவே இல்லை. நமக்கு ட்ரிகர் ஆகலை. ஃபர்ஸ்ட் கேண்டில் விக் போனதோட சரி நமக்கு ட்ரிகர் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிகர் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து கால் ஆப்ஷன் 250 சேம், அதுவும் நமக்கு ட்ரிகர் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து 250 புட் ஆப்ஷன். ஸோ 250 புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 87.48 அப்படின்ற லெவலில் நமக்கு ட்ரிகர் ஆயிருக்காங்க. ஸோ அட் த மணியில் நமக்கு இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் ட்ரேட் ஆகிறனால அட் த மணியில் ப்ராப்பரான மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட், இல்லைனா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் நமக்கு ஆவரேஜாக ஒரு 13 பாயிண்ட்ஸ் அப்படின்றது போயிருக்கு. அதே போல் 1:1 நமக்கு எஸ்எல்லும் 15 பாயிண்ட்ஸ் ஹிட். திரும்ப நமக்கு 7 பாயிண்ட்ஸ், பட் எஸ்எல் அடிக்கல. திரும்ப நமக்கு 1:1 ஹிட். அப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த லெவல் கன்சல்டேஷன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், திரும்ப ரீஎன்ட்ரி ட்ரிகர்ட். இது ஒரு 35 to 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது போயிருக்கும். ஸோ பெரிய அளவில் மொமெண்டம் இல்லாதனால கம்ப்ளீட்டாக அந்த லெவலில் மார்க்கெட் நமக்கு கன்சல்டேட் ஆகிட்டு டே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பேர் லெவல்ஸில் இன்றைக்கி நமக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லை. இந்த ஒரே ஸ்ட்ரைக் 24,250 மட்டும்தான் ட்ரிகர் ஆயிருக்காங்க புட் ஆப்ஷனில். எந்த விதமான காலும் நமக்கு ட்ரிகர் ஆகலை, எந்த விதமான புட்டும் நமக்கு ட்ரிகர் ஆகலை, எக்ஸப்ட் 250 புட். இந்த கால் ஆப்ஷன் பாருங்கள் நமக்கு இந்த சப்போர்ட்டில் ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. ரிவர்ஸ் ஆனதில் நமக்கு 15 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஷோராக போயிருக்கும். அதை தாண்டி நமக்கு பெரிய அளவில் மொமெண்டம் அப்படின்றது இல்லை எந்த ஸ்ட்ரைக்லையுமே. ஸோ ஆப்ஷன் பேர் லெவல்ஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு அட் த மணியில் ட்ரேட் ஆகிற காரணத்தினால நமக்கு இன்றைக்கி மொமெண்டம் சுத்தமாக அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ஸில் இல்லை. ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட். ரீசன் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மணியை சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மணியில் நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கிடச்சிரும். வேறஸ் நமக்கு அட் த மணியோ அவுட் ஆஃப் த மணியோ போனோம் அப்படின்னா கன்சல்டேஷன்ஸில் ஹியூஜ் லாஸஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே.